ஹலோ நேயர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்கோ? எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி நாங்கள் சண்டே ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செஞ்சுருக்கேன் தெரியுமா? எல்லா கறிகாலாம் போட்டு மசாலா பவுட்ரு வாங்கிபாத் பவுட்ரு போட்டு ரோல்ட் ஓட்ஸ் மசாலா வாங்கிபாத் செஞ்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்ட்டு. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுறதோ அவ்வளோ ரோல்ட் ஓட்ஸ் வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இந்த ரோல்ட் ஓட்ஸ் ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கும். பிளேன் ஓட்ஸ், ஸ்டீல் கட் ஓட்ஸ் கிடைக்கும்ல, இதில் ரோல்ட் ஓட்ஸ் இதை வறுத்துட்டு கொஞ்சம் கலர் மாறினப்புறம் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அதே வானலில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுவிட்டு கடுகு வெடிஞ்ச உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் காலியாகிட்டு அதனால நான் சேர்க்கல. அப்புறமா 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கிவிட்டு அது கூட சேர்த்துருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் வதக்கிட்டு அப்புறமா எல்லா கறிகாவும் சேர்த்துருக்கேன். நான் இங்கே பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, குடமிளகா, உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு எல்லாமே உங்களுக்கு எது வேணுமோ எது விருப்பமோ அந்த காய்கறி எல்லாம் சேர்த்துட்டாக்கா சூப்பராக வெந்து வரும். இப்போ தக்காளி கூட சேர்த்துக்கோங்க, ஒரு 2 தக்காளி. அப்புறமா தேவைப்படுற உப்பு போட்ட உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே எல்லாம் மத்தனாகிடும், அவ்வளோ நல்லா சாஃப்ட் ஆகிடும். அப்புறமா வாங்கிபாத் பவுடர் கிடைக்கும் ரெடிமேடு. அதானா சரி, இல்லை வீட்லேயே செஞ்சுருந்தானாலும் ஓகே. யூஸ்வலாக கத்திரிக்காய் சாதத்துக்கு இந்த வாங்கிபாத் பவுடர் போடுறோம். இன்றைக்கி இதில் அந்த மசாலா பவுடர் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு புளி ஜல் விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வெள்ளைப்பொடி சேர்த்துடும். உப்பு, காரம், புளி, வெல்லம் எல்லாம் ரொம்ப நல்லா வரும். அப்புறம் வறுத்து வச்சுருக்கிற ரோல்ட் ஓட்ஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சூப்பராக ரோல்ட் ஓட்ஸு உப்புமா முக்கால்வாசி ரெடி ஆகிடுது. தண்ணி தொளிச்சு இதை வேக வைக்கணும். ஏன்னா ஒரே அடியாக ஊற்றிடக்கூடாது. ரோல்ட் ஓட்ஸு சீக்கிரமாக ஒரு குழஞ்சிடும். அதனால் 2 வாட்டி நல்லா தண்ணி தொளிச்சு திறந்து பார்த்து தொளிச்சு திருப்பி மூடி வச்சு அப்படி ஒரு 5 மினிட்ஸ் பண்ணணும். நல்லா வெந்துடும், உதிரியாக ஆகிடும். அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மழைத்தலையை ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரவுண்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஆவி பறக்க சுட ரோல்ட் ஓட்ஸ் வாங்கிபாத் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. அதுக்குள்ளே நான் இங்கே பயிர் சுண்டல் பண்ணுறது காட்டின்ட்டுருக்கேன். ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரோட்டீன் தேவைப்படுறது இல்லையா, அதனால சுண்டல் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு தாளிப்பு கொடுத்துட்டு மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் காரத்துக்கு நல்லா இருக்கும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா வறுத்துட்டு அப்புறமா இந்த பயிர் இருக்குது பாருங்கள், அது ராத்திரியே நல்லா ஊற வச்சுட்டு காலையில் குக்கரில் 2-3 வாட்டி குக்கரில் மூடி போடாமல் வேக வைக்கணும். மூடி போட்டால் ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் மூடி போடாமல் வேக வச்சுட்டு வடித்து வச்சுருக்கேன். இப்போ இது வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்துவிட்டு ஒரு வெண்மிச்சி பழம் சாரை பூஞ்சிட்டு தேவைப்படுற உப்பு சேர்த்துட்டு நான் சொல்ல இல்லையா வச்சு எடுத்துருக்கேன்ட்டு அந்த பயிரை கூட சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரவுண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டாக்கா சுட ஆவி பறக்க சுண்டல், ரோல்ட் ஓட்ஸ் வாங்கிபாத், கறிகாலாம் போட்டிருக்கிற வாங்கிபாத்து சூப்பராக சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும்னா என்னோடய சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சேனல் பேஜ் வீணா லக்ஷ்மி நாராயணன் பேஜில் இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க.